வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம வீக்லி இன்கம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற சீரீஸில் மூணாவது வீடியோவாக கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ பார்க்குற நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பேசிக்ஸில் இது எல்லாமே வந்துட்டு டிஃபைன்ட் ரிஸ்க், டிஃபைன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிற கான்செப்டில். ஸோ நீங்கள் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட வியூ தப்பாக இருந்தால் எவ்வளோ மேக்ஸ் லாஸ் ஆகும், எவ்வளோ மேக்ஸ் ப்ராஃபிட் இருக்கும், எக்ஸ்பிரிக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பே ஆஃபில் போட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்துட்டு பொசிஷனைவே எடுக்க வந்துட்டு ஆரம்பிப்போம். இப்போ இந்த வீடியோவுக்கு நம்ம 4 முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். பே ஆஃப் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சினாரியோஸ், டிஃப்ரெண்ட் சினாரியோ, மார்க்கெட் இந்த ப்ரைஸ்க்கு மேலே எக்ஸ்பிரி ஆனால் என்ன, இந்த பர்டிகுலர் சென்டரில் எக்ஸ்பிரி ஆனால் என்ன, கீழே எக்ஸ்பிரி ஆனால் என்ன அப்படிங்கிற வேரியஸ் இதை வந்துட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ கேபிட்டல் தேவை இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பேஸ்கெட்டில் போட்டு பார்க்கலாம். மார்ஜின் பெனிஃபிட் எப்படி எடுக்குது, அதாவது 1 lakh தேவையான ரெக்குயர்மெண்ட் இருக்கிறத நம்ம 20,000 வந்துட்டு மார்ஜின் பெனிஃபிட் சில ஆப்ஷன்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு கம்மி பண்ணலாம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல அப்சைட் போனாலும் ப்ராஃபிட்டு, அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் வரும். கீழே கிராஷ் ஆனாலும் 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட் இறங்கினாலும் நமக்கு லிமிட்டெட் ப்ராஃபிட் வரும். ஸோ இது ஒரு சென்டர்லேருந்து நல்ல அப்சைட் போனாலும் ப்ராஃபிட், நல்ல டவுன் சைட் போனாலும் ப்ராஃபிட், ஆனால் அங்கேயே நின்னா வந்துட்டு நமக்கு லாஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட். இதில் என்னென்ன எவ்வளோ லெக்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட் பற்றி கம்ப்ளீட்டாக தெரியணும், ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்சஸும் நீங்கள் பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய்க்கலாம். இது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை என்ன மாதிரி பொசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட் வியூ தெரியணும். அதாவது மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைடு போக போகுது, ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் போக போகுது அப்படிங்கிற ஒரு வியூ இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு அங்கேருந்து எய்தர் பிரேக் ஆனால் நல்லா அப்சைட் போகும், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நல்லா வந்துட்டு டவுன் சைட் போகும். ஆனால் அந்த எக்ஸ்பிரிக்கு அந்த இடத்துல இருக்காது, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இதை ஒரு காலை செல் பண்ணுவோம், அதே டைமில் கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில் ஒரு காலை இந்த மணியில் செல் பண்ணுவோம், கொஞ்சம் தள்ளி அவுட் ஆஃப் த மணியில் 2 காலை வந்துட்டு நம்ம பை பண்ணிக்குவோம். அப்போ அந்த பே ஆஃப் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு இதுதான் ஸ்ட்ராட்டஜியோட டெஃபினிஷன். செல் 1 இந்த மணி கால் ஆர் அட் த மணி கால், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட அந்த கிரெடிட் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து. பை 2 அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு லெக் அது செல்லு, 2வது லெக் பார்த்திங்கன்னா 2 அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இதுதான் பே ஆஃப். இதை வந்து நான் மற்றபடி போட்டு காமிக்கிறேன். இதில் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மணி கால், இது அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன். மார்க்கெட் சப்போஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது இது வந்துட்டு இந்த மணி காலாக இருக்கும். இதை வந்துட்டு செல் பண்ணுவோம் ஒரு லாட்டு. இந்த பி அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணி கால், இது வந்துட்டு 2 லாட் பார்த்திங்கன்னா பை பண்ணி வச்சுக்குவோம். அப்போ மார்க்கெட் நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸ்பிரி ஆச்சுன்னா இங்கே செல் பண்ணியிருக்கிறதுலையும் லாஸ் இருக்கும், இந்த பை பண்ணதும் 0 ஆகிடும். அப்போ மேக்ஸ் லாஸ் இந்த இடத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இது காமிக்கும். சப்போஸ் இது தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இது ஃபுல்லாக ப்ராஃபிட் ஏரியா. இதுக்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு, செல்லு கீழே எக்ஸ்பிரி ஆச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக வந்துட்டு லிமிட்டட் ப்ராஃபிட் ஏரியா. இதுதான் சென்ட்ரு ப்ராஃபிட், இதுக்கு மேலே ஃபுல்லாக ப்ராஃபிட், இதுக்கு கீழே எல்லாம் லாஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த பே ஆஃப் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் நார்மலாக. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சப்போஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி 17,700 அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு இந்த மணினா 17,600 அப்படிங்கிறத நான் வந்துட்டு காலை செல் பண்ணுவேன், 17,800 காலை வந்துட்டு பை பண்ணிக்குவேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா நிஃப்டி கேன் மூவ் அப் அபவ் 17,800க்கு மேலேயே போயிடும் 17,700லேருந்து அப்படிங்கிறது அதனால இந்த மணி, அதாவது 17,600 ஒரு லாட் செல் பண்ணிக்கிறேன், 17,800 2 லாட் பை பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி அதுதான்.
அப்போ செல் பண்ணும்போது எனக்கு ப்ரீமியம் கிரெடிட் ஆகும். ஒரு 200 ரூபா வந்துட்டு செல் பண்ணுறேன், அந்த அட் த மணியில் இருக்குது ப்ரீமியம் அப்படின்னா அது எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு கிரெடிட் ஆகிடும். பை பண்ணும்போது எனக்கு டெபிட் ஆகும். 2 லாட், ஒரு லாட் 17,800 ஒரு 70 ரூபா இருக்குது அப்படின்னா நான் 2 லாட் பை பண்ணுறதுக்கு 140 ரூபா நான் காசு வேறவங்களுக்கு கொடுக்கணும், அதை டெபிட் ஆகும் எங்கிட்டேருந்து. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு நெட்டு வந்துட்டு கிரெடிட் 61 ரூபா. 200 ரூபா நான் கிரெடிட் எனக்கு வந்திருக்கு செல் பண்ணனால. பை பண்ணனால 140 ரூபா போயிருக்கு. அதாவது 2 லாட், ஒரு லாட்டுக்கு 70 ரூபானா 2 லாட் ரேஷியோவில் பண்ணுறோம்ல, அதனால 140. இப்போ நெட் ஒரு 61 ரூபா எனக்கு நெட் கிரெடிட். இது வந்துட்டு ஒரு நெட் கிரெடிட் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? ஸோ இதுதான். இப்போ நம்ம வந்துட்டு ஆப்ஸ்ட்ராவில் போட்டு பார்க்கலாம் இது எப்படி பே ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு அதாவது ஒரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் எக்ஸ்பிரி ஆகும்போது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ வச்சு ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ எக்ஸ்பிரி ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், லாஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பே ஆஃப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் 17,400 உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸ்பிரி ஆகுதுன்னா இப்போ 17,600 நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? அப்போ அதில் 200 ரூபா உங்களுக்கு கீழே இறங்கினோன்னே அவுட் ஆஃப் த மணியை 200 ரூபா அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அது வந்துட்டு உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி ஆகிடும் செல் பண்ணனால. அதே மாதிரி தூரத்தில் இருக்கிறது உங்களுக்கு அதுவும் 0 ஆகிடும். ஏன்னா 17,800 140. அப்போ நெட்டு உங்களுக்கு 41 ரூபா வந்துட்டு அப்படியே வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு அது ஒவ்வொரு இடத்துல எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பே ஆஃப்லேயே போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இப்போ 17,745 எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ லாஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம வேரியஸ் கேல்குலேஷன் போன பே ஆஃப் இல்லை அப்படின்னா இந்த டூல் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுனால இதுலேயே வந்துட்டு நம்ம அந்த கான்செப்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இப்போ ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்பாட்டு 17,737 அப்படிங்கிறதுல இருக்குது, இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்னோடய வியூ என்னென்னா நல்லா மாட்ரேட்லி நல்லா வந்துட்டு மார்க்கெட் புள்ளி இப்போ ஒரு 18,100 போயிடும் இந்த எக்ஸ்பிரி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வாரத்துக்குள்ளே இப்போ இந்த வாரத்தில் எக்ஸ்பிரி இன்றைக்கி முடிய போகுது. அப்போ 17,737 அப்போ 17,600 நான் ஒரு லாட் செல் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு 247 ரூபா இருக்குது. ஸோ சேம் அந்த கான்செப்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த 200 ரூபா அது அப்படின்ட்டு. அப்போ நல்ல மார்க்கெட் 18,000 போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லாட் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் செல் பண்ணிக்கிறேன் 17,600 கால் ஆப்ஷனை. ஸோ இதை செல் பண்ணோன்னே நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், இங்கேருந்து 2 ஸ்ட்ரைக் தள்ளி 17,800 அப்படிங்கிற இடத்துல போயிட்டு 2 கால் பை பண்ணணும். இல்லை 17,800 பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா 17,900 போய்க்குங்க. இப்போ இது 80 ரூபா இருக்குது 17,900 இதில். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் 247 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன், அடுத்து நான் 2 லாட் பை பண்ணணும். அதனால நான் 120 ரூபாவில் பண்ணேன் அப்படின்னா அதில் எனக்கு 240 ரூபா கிட்டத்தட்ட டெபிட் ஆயிரும். எனக்கு கிரெடிட் 247 ரூபா வந்தது, திருப்பி நான் 2 லாட் 240 வெறும் 7 ரூபா ப்ராஃபிட். அது பண்ணுறதே வேஸ்ட்டு நமக்கு. அதனால் இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 247 ரூபா கிரெடிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெபிட்டு ஒரு 150 ரூபா அப்படி 170 ரூபா அந்த மாதிரி ஒரு 180 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும். அப்போ இங்கே 80 ரூபா இருக்குது அப்படின்னா இதை நான் 2 லாட் பார்த்திங்கன்னா இங்கே 2 லாட் குவான்டிட்டின்னு இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு 160 ரூபா எனக்கு டெபிட். ஓகே, அப்போ நெட்டு எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துடும். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி 60, இதுலேயே ப்ராபபிலிட்டியும் காமிங்க 62.4. மேக்ஸ் லாஸ் பார்த்திங்கன்னா இதே இடத்துல எக்ஸ்பிரி ஆச்சு அப்படின்னா எனக்கு 17,000 அதாவது 17,800 17,900 அந்த இடத்துல எக்ஸ்பிரி ஆச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே தான் மேக்ஸ் லாஸ். ஏன்னா அந்த இடத்துல தான் பை பண்ணியிருக்கீங்க 2 லாட்டு. இதுக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது மேலே போயிடுச்சுன்னா. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா 17,600 பண்ணியிருக்கீங்களா, இன்ட்ரின்சிக் வேல்யூ 900 கிட்ட போகும்போது உங்களுக்கு இதில்
அப்படியே அந்த வேல்யூ 200 + 300 இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் லாஸ். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு புல்லிஷாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னா 18,100 18,150க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு இதில் வந்துட்டு ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில். அதே மாதிரி கீழே எவ்வளோ தூரம் க்ராஷ் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதாவது இந்த மண்டே மார்னிங்கெல்லாம் ஓப்பன் ஆகுதுல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும். அப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் 17,800 இது எல்லாமே தாண்டி மேலே போகணும். இல்லை கீழே எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு 4,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஏன்னா அந்த 247 ரூபா அப்படியே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இந்த 80 ரூபா இந்த இன்ட்டு 2 160 ரூபா உங்களுக்கு அப்படியே லாஸ் ஆகிடும். உங்களுக்கு மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷியோவில் வந்துடும். ஸோ அரௌண்ட் எஸ்டிமேட்டட் மார்ஜின் ஒரு 25,000 வரும். அதை நம்ம பேஸ்கெட்டில் போட்டு பார்க்கலாம். அதாவது இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ட். இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பிரி ஆகும்போது உங்களுக்கு மேக்ஸ் லாஸ் எங்கன்னா நீங்கள் பை பண்ணியிருக்கிற இடம் தான் மேக்ஸ் லாஸு. அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி அன்றைக்கி எக்ஸ்பிரிக்கு முன்னாடி மூவ் ஆச்சு அப்படின்னா 1,200 ரூபா ப்ராஃபிட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட்னு. ஒரு லாட் பை பண்ணுறோம், ஒரு லாட் செல் பண்ணுறோம், இந்த மணி ஆர் அட் த மணி, அதுக்கு தகுந்த ரேஷியோவில் 2 லாட் பார்த்திங்கன்னா பை பண்ணி வச்சுக்கிறோம். மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்கணும், இல்லை நல்லா பேரிஷாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மற்றபடி அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.